சாண்டில்யன் அவர்களின் விலைராணி. அத்தியாயம் 33. உயிருக்கு அருகில். ஆண்ட்ரி அந்த அறையில் இல்லாது போகவே அறையை சுற்றுமுற்றும் நோக்கிய சந்திரகுப்த மௌரியன் கட்டிலின் அணைகளும் விரிப்புகளும் சிறிதும் அலங்காதிருந்ததால் அதில் ஆண்ட்ரி படுக்கவில்லை என்பதை உணர்ந்து இவள் எங்குதான் போயிருப்பாள் என்று சிந்தித்தான் சில வினாடிகள். பிறகு எதையோ அறிந்தவன் போல் அந்த அறையை விட்டு வெளியேறி மாளிகைக்கு பின்புறம் இருந்த நந்தவனத்துக்கு வந்து சேர்ந்து நாற்புறமும் கண்களை ஓட்டினான். நியாசா நகர கிரேக்கர்கள் அலெக்சாண்டர் வந்ததும் ஏதோ ஒரு நந்தவனத்தில் அவரும் அவரது ஆசை நாயகிகளும் ஜலக்கிரீடை செய்வதற்காக ஒரு பளிங்கு வாவியை கட்டினார்கள் என்பதை சந்திரகுப்தன் கேட்டிருந்ததால் அங்குதான் கிரேக்க சிலையும் போயிருப்பாள் என்று அந்த வாவி இருக்கும் இடத்தை தேடலானான். அந்த பெரிய நந்தவனத்தில் பல பகுதிகளிலும் தேடியும் அந்த பளிங்கு வாவி இருக்குமிடம் தெரியாததால் இதென்ன காடா அல்லது நந்தவனமா என்று அந்த மலர்வனத்தை நிந்திக்கவும் செய்தான். பற்பல மலர் செடிகளை இடம்பிட்டு சக்கர வியூகங்களாக நந்தவனம் அமைக்கப்பட்டிருந்ததால் அந்த சக்கர வியூகங்களில் எதில் பளிங்கு வாவி இருக்கும் என்று ஆராய்ந்த வண்ணம் ஒவ்வொரு செடி கூட்டங்களையும் நுழைந்து அவற்றால் மறைக்கப்பட்டு அவற்றில் நடுவில் சக்கிர வட்டமாக இருந்த தரைகளை கவனிக்கலானான். ஒரு வட்டத்துக்குள் பளிங்கு திண்ணைகள் இருந்தன. ஒரு வட்டத்தில் செடிகளின் கிளைகள் குவிந்து தொங்கி ஆடைகளை வைப்பதற்கான இயற்கை வசதிகளை செய்திருந்தன. சுக அனுபவத்திற்கென்றே கிரேக்கர்கள் பல ஏற்பாடுகளை செய்திருப்பதையும் அவை ஒவ்வொன்றிலும் கலை சொட்டுவதையும் கண்ட சந்திரகுப்தன் இந்த சனியன் பிடித்த வாவி எங்குதான் இருக்கும் என்ற கேள்வியை இதயத்தில் எழுப்பிக்கொண்டு நடந்த சமயத்தில் திடீரென்று சலக்கென்று சற்று எற்ற இருந்த மரக்கூட்டத்தில் கேட்கவே அதை நோக்கி நடந்தான். சுற்றும் மலர் செடிகள் வளைந்து நிற்க, சில செடிகள் மலர்களை தரையில் உதிர்த்திருக்க, நட்ட நடுவே நிலவில் வெளிரென்று பால் போல பிரகாசித்த பளிங்கு வாவியை கண்ட சந்திரகுப்தன் அசந்து போனான். அந்த வாவியின் படிகளில் இருந்த வேலைப்பாடுகள் சந்திரகுப்தனின் மனத்தை அப்படியே அள்ளி சென்றன. வாவியின் கரையை சுற்றிலும் ஆங்காங்கு கிரேக்க நாட்டு புராண சிலைகள் பெரிதாக காட்சியளித்தன. ஹெர்குலிஸ் ஒரு பக்கம் முஷ்டியை பிடித்து பாய்ந்து விடுபவன் போல கையை நீட்டிக்கொண்டு நின்றான். இன்னொரு பக்கம் பர்சியஸ் தனது கத்தியை உருவி காவல் செய்தான். காதல் தெய்வமான வீனஸ் முக்கால் நிர்வாணமாக ஒரு புறம் திரும்பிய வண்ணம் காட்சியளித்தாள். இத்தனையும் பார்த்த சந்திரகுப்தன் கண்களுக்கு ஆண்ட்ரி மட்டும் தென்படாததால் வாவியை அடைந்து அதன் நீரை உற்று நோக்கினான். நீர் பளிங்கு போல இருந்ததால் வாவியின் அடிமட்டம் மிக தெளிவாக தெரிந்ததால் ஆண்ட்ரி அதில் காணப்படவில்லை. இங்கு யாரோ சற்று முன்பு நீரில் குதித்த சத்தம் கேட்டதே, அது ஆண்ட்ரி அல்லவா? வேறு யார் என்று வினவிக்கொண்டே வாவியை சுற்றி நடந்த சந்திரகுப்தன் ஹெர்குலிஸின் கையில் ஆடையொன்று சுருட்டி அடைக்கப்பட்டிருந்ததை கண்டதும் இந்த திருடி இங்குதான் இருக்கிறாள் என்று திருப்தியுடன் சொல்லிக்கொண்டான். ஆகவே அந்த சீலையை ஹெர்குலிஸின் கையிலிருந்து பிடுங்கி தன் கையில் வைத்து கொண்டு மெல்ல சிலை சிலையாக தடவி பார்த்து கொண்டே நடந்தான். கடைசியாக ஆண்ட்ரிமீடாவின் சிலை இருந்த இடத்துக்கு வந்ததும், என் ஆண்ட்ரி மாதிரியே அவள் பெயருள்ளவளை எத்தனை தத்ரூபமாக அமைத்திருக்கிறான் சிற்பி என்று சிலாகித்து அந்த சிலையை சிறிது தடவி கொடுக்க நெருங்கியதும் அது சட்டென்று வாவியில் விழுந்துவிட்டது. அதையடுத்து கழுக்கென்று சிரிக்கும் சப்தமும் கேட்டது. சந்திரகுப்தன் பிரமை பிடித்து நின்றான். சாட்சாத் உயிருடன் நிற்பதை போலிருந்த அந்த பிம்பங்களுக்கும் உயிருள்ள ஆண்ட்ரிக்கும் வித்தியாசம் தனக்கு தெரியாது போகவே தன்னை ஆண்ட்ரி எப்படி ஏமாற்றிவிட்டாள் என்பதை எண்ணிய சந்திரகுப்தன் தனது கையில் இருந்த அவள் ஆடையை உதறி காட்டினான். ஆண்ட்ரி தனது அழகெல்லாம் வெளிப்பட்டதால் அவற்றை மறைக்கும் முறையில் பளிங்கு வாவிக்குள்ளே ஓரங்களில் ஆங்காங்கு கட்டப்பட்டிருந்த சிறு தூண்களில் பதுங்கி மறைந்தாள். கரையில் இருந்த கணவன் நீரை ஆராய முயன்றபோது சட்டென்று நீந்தினாள். நீந்தி மறைந்தாள். மீண்டும் நீந்தினாள். அவள் நீந்திய வேகத்தில் சுழன்று மேலும் கீழுமாக நீந்தியதில் அவள் தேகத்தின் அழகு பகுதிகள் திடீரென தோன்றி மறைந்தன. ஆண்ட்ரி, நீராடியது போதும், வா, நேரமாகிறது என்று அழைத்தான் சந்திரகுப்தன். அதற்கு அவள் செவி சாய்க்கவில்லை. வாவியிலிருந்து வெளிவர மறுத்தாள். அவள் லாவண்யத்தை கரை மீதிருந்தே கவனித்த சந்திரகுப்தன் தனது கச்சையையும் கத்தியையும் அவள் ஆடையையும் கரையில் வைத்துவிட்டு கால் சாராயுடன் சரேலென நீரில் குதித்து கிரேக்க சிலை இருந்த திசை நோக்கி நீந்தினான். அவன் கையில் சிக்காதிருக்க அவளும் வளைந்து நீந்தி அங்கும் இங்குமாக போக்கு காட்டினாள். இருப்பினும் சிறுவயது முதல் காட்டாறுகளிலேயே அலட்சியமாக நீந்தி பழகியிருந்த சந்திரகுப்தனுக்கு அந்த வாவி நீச்சல் ஒரு பிரமாதம் இல்லையென்றாலும் ஏதோ அவளை பிடிக்க முடியாதவன் போல பாசாங்கு செய்தான். அவளை கையில் பிடித்த போதெல்லாம் அவள் நழுவி தப்பவும் விட்டான்.
ஒவ்வொரு முறை நழுவிய போதும் தனது அங்க லாவண்யங்களில் அவனது வலது கையும் இடது கையும் மாறி மாறி தவழ்வதையும் படுவதையும் உணர்ந்த ஆண்ட்ரி அவனது திருட்டுத்தனத்தை உணர்ந்ததால் திடீரென ஒரு பக்கத்து படிகள் பக்கம் வந்து கரையேற முற்பட்ட போது அவள் நீராட்ட சிறு துணியை சந்திரகுப்தன் இழுத்துவிடவே அவள் மீண்டும் நீரில் விழுவதை தவிர வேறு வழியில்லாது போயிற்று. அப்படி விழுந்தபோது அவள் அவன் கையிலிருந்து தப்பவும் முடியவில்லை. அந்த நிலையில் அவளை அப்படியே கையில் ஏந்திய வண்ணம் வாவிக்கரையில் ஏறிய சந்திரகுப்தன் அவளை தூக்கி கொண்டு வாவியை சுற்றி நடந்து கரையில் இருந்த அவளுடைய ஆடைக்கு அருகில் வந்ததும் அவளை கீழே விட்டு ஆடையை அணிந்து கொள் என்று கூறி தனது சராயை பிழிந்து கொள்ள ஹெர்குலிஸ் சிலையின் மறைவை நோக்கி நடந்தான். அதன் பின்புறத்தில் மறைந்து சராயை பிழிந்து உலர்த்திய பிறகு தனது நீல அங்கியை மட்டும் தரித்து வாளை கையில் எடுத்து கொண்டான். ஹெர்குலிஸின் மறைவில் இருந்தபடியே வீனஸ் சிலையை கவனித்து கொண்டான். கிரேக்க சிலை ஆடையை லேசாக சுற்றி கொண்டு வீனஸ் சிலையின் பின்புறத்திலிருந்து இன்னொரு வீனஸை போல வெளிவந்தாள். ஒரே ஒரு வித்தியாசம், வீனஸ் சிலை தன் குழலை முடிந்திருந்தது. இந்த வீனஸ் தலையை விரித்து உலர்த்திய வண்ணம் வெளியே வந்தாள். முழுமதியின் கிரகணங்களில் கிரேக்க சிலையின் பளிங்கு தேகம் பளிங்கை விட வெளியேறென பிரகாசித்தது. அவள் குழல்கள் பின்புறத்தில் அவள் தொடை பூராவையும் மறைத்து நீளமாக தொங்கியது. அதில் ஒரு பகுதியை எடுத்து அவள் மார்பு மீதும் போட்டுக்கொண்டாள். ஆடை குறைவின் காரணமாக அவள் கால்களை இறுக்கி சங்கடப்பட்டு நடந்து வந்தது கூட சிருங்காரமாக இருந்தது. அவள் கண்கள் சந்திரகுப்தன் எங்கிருக்கிறான் என்பதை அறிய சலனப்பட்ட மருண்ட மானின் கண் போல இருந்தது. வாவிக்கரை மீது நடந்து வந்த ஆண்ட்ரி திடீரென செடிகளில் இருந்த பகுதியை நோக்கி நடந்து செடி ஒன்றில் இருந்த புஷ்ப கொத்தை கிள்ளி தலையில் சூட்டி கொண்டாள். முடியில் படாமல் விரிந்த குழலின் முன்பகுதியில் சிக்கி தவித்த புஷ்ப கொத்து அவள் மனநிலையை தெளிவாக எடுத்து காட்டியது. உள்ளமெல்லாம் சந்திரகுப்தனை நினைத்து சல்லாப உணர்ச்சியால் நெகிழ்ந்து நிலைகுலைய முடியாத குழல்கள் மெல்லிய காற்றில் அலைய அன்னம் போல சிங்கார நடை நடந்த அந்த பேடியை நோக்கி சந்திரகுப்தன் மெல்ல நடக்கலானான். அவன் நடக்க முற்பட்டதும் ஆண்ட்ரி சட்டென்று நின்றாள் ஒரு வினாடி. பிறகு வாவிக்கரையில் உட்கார்ந்து விட்டாள். அவளை நோக்கி வந்த சந்திரகுப்தன் அவளுக்கு பின்னால் சில வினாடிகள் நின்றான். அவன் கை விரல்கள் அவள் குழலை பிரித்தன மெதுவாக. தலையில் இருந்த புஷ்ப கொத்தை எடுத்து ஒரு வினாடி முகர்ந்துவிட்டு மீண்டும் அவள் தலையில் வேறு புறத்தில் சொருகிவிட்டு அவள் பின்னால் மண்டியிட்டு உட்கார்ந்து குழல் பிரிவுகளை தள்ளி அவள் கழுத்தை முகர்ந்தான். அவள் தலையில் தடவிய தைல சுகந்தம் கழுத்திலும் பரிமளித்தது. மண்டியிட்ட நிலையில் ஆண்ட்ரியை பின்னுக்கு சாய்த்த சந்திரகுப்தன் அவளை தன் மடியில் படுக்க வைத்து விண்ணை நோக்கிய முகமலரை கவனித்தான். புதிதாக பூத்த அல்லியை போல் இருந்த ஆண்ட்ரியின் முகத்தில் செவ்வரி படர்ந்த கண்கள் ஆம்பலில் தாமரை முளைத்த விசித்திரத்தை விளைவித்தன. எந்தெந்த புஷ்பங்களையோ இணைத்து எப்படி இவளை பிரம்மன் சிருஷ்டித்தான், ஏன் சிருஷ்டித்தான், யாருக்கும் அடங்காத சந்திரகுப்தனை அடக்கவா என்று தன்னுள் கேட்டுக்கொண்டு அவள் முகத்தை நோக்கி குனிந்தான். அவன் இதழ்கள் அவள் இதழ்களை தொட்டு மீண்டன. அதை அவள் கவனிக்கவே செய்தாள். ஏன், கசக்கிறதா என்று கேட்டாள் ஆண்ட்ரி மெதுவாக. அவன் பதில் சொல்லவில்லை. மீண்டும் இதழ்களை பொருத்தினான். எடுக்கவில்லை. அவன் உதடுகளிலிருந்து விடுபட அவள் தலையை ஆட்டினாள் இருபுறமும். அவன் உதடுகளை எடுத்தான். நன்றாக இருக்கிறது என்று சீறினாள் அவள். மகிழ்ச்சி. சந்திரகுப்தன் பதிலில் ஏளனம் இருந்தது. எதற்காக மகிழ்ச்சி என்று அவள் வினவினாள். நீ நன்றாயிருக்கிறது என்று சொன்னதற்காக. அந்த பொருளில் சொல்லவில்லை என்றாள் அவள். வேறு எந்த பொருளில் சொன்னாய்? அதை விளக்க நான் தயாராக இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவள் சரையென அவன் மடியிலிருந்து எழுந்திருக்க முயன்றாள். அவன் கைகள் அவளை தனது மடியில் அழுத்தி பிடித்தன. உண்மைதான் ஆண்ட்ரி என்றான் சந்திரகுப்தன். எது உண்மை என்று கேட்ட ஆண்ட்ரி கள்ள விழி விழித்தாள். விளக்கம் தேவையில்லாத நேரம்தான் இது என்று சொன்ன சந்திரகுப்தன் அவள் பக்கத்தில் வாவிக்கரையின் புல்தரையில் படுத்து கொண்டான். சில வினாடிகள் மௌனம் சாதித்த பிறகு, ஆண்ட்ரி, நீ இங்கு வந்தது கூட நல்லதாக போயிற்று என்றான். என்ன நல்லது என்று கண்களை அரைவாசி மூடிய வண்ணம் கேட்டாள் ஆண்ட்ரி. நியாசா கிரேக்கர் குடியிருப்பு. நீ இங்கிருந்தால் யூடாமஸின் துரோக செயல்களுக்கு அணை போடலாம். இங்குள்ள கிரேக்கர்களை நீ கைவசமாக்கி கொண்டால் நான் மசாகா சென்றதும் யூடாமஸ் இதை சுதந்திர நாடாக்க துணிய மாட்டான் என்று சொன்னதும் ஆண்ட்ரி சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். என்னை விட்டு மசாகாவுக்கு செல்ல போகிறீர்களா என்று வினவினாள் சினத்துடன். ஆம், வேறு வழியில்லை. மிஞ்சினால் 2 வாரங்கள், அதுவரைதான் பிரிவு என்ற சந்திரகுப்தன் சற்று திரும்பி அவளை அணைக்க முயன்றான். அவள் அவனை உதறி தள்ளி, உங்கள் திருட்டுத்தனம் எனக்கு புரிகிறது என்று சீறினாள்.
திருட்டுத்தனமா? சந்திரகுப்தன் கேள்வியில் வியப்பு இருந்தது. ஆம். என்ன திருட்டுத்தனமோ? மசாகாவில் கிருபாராணியின் சகோதரியை மணக்கப் போகிறீர்கள். அதனால் என்ன? அதற்கு நான் இடைஞ்சல் அல்லவா? எப்படி இடைஞ்சல்? மசாகா திருமணம் அரசியல் திருமணம். நமது காதல் உயிர்காதல் என்றான் சந்திரகுப்தன். இதை கேட்ட ஆண்ட்ரி, இந்த திருட்டுத்தனத்திற்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். என்னை அழைத்து செல்ல இஷ்டமில்லாவிட்டால் இப்பொழுதே நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து ஓடத் தொடங்கினாள். சந்திரகுப்தனும் விரைவாக எழுந்து அவளை இறுக தழுவிவிட்டு இரு கைகளிலும் தூக்கி கொண்டு வாவியை சுற்றியிருந்த புஷ்ப செடிகளை நோக்கி நடந்தான். நடக்கும்போதே சொன்னான், ஆண்ட்ரி, என் ஆயுளில் 1000 பெண்கள் குறுக்கிட்டாலும் என் உயிருக்கு அருகில் இருக்கக்கூடியவள் நீ ஒருத்திதான். இந்த நாட்டுக்கு நான் விடுதலை அளித்த பிறகு இந்த நாட்டு ராணி நீதான் என்று. அப்படி நடந்து செடிகளின் மறைவுக்கு வந்ததும், ஆண்ட்ரி, என் காதலுக்கு அத்தாட்சி வேண்டுமா என்று வினவினான். பதிலுக்கு அவள் நகைத்தாள். செடிகளின் மறைவு போதுமா என்றால் நகைப்பினோடே. அடி கள்ளி என்று சந்திரகுப்தனும் நகைத்து கொண்டே அவள் உடல் பூராவிலும் இதழ்களை வைத்து வைத்து மீண்டான் முரட்டுத்தனமாக. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.